सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। कठोपनिषद 54வது வகுப்பு 2வது அத்தியாயம் 3வது வள்ளி 5வது மந்திரம். யதா தர்ஷே ததாத்மனி யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரிவ தத்ருஷே யதாப்சு பரிவ தத்ருஷே ததா கந்தர்வலோகே ಛಾಯಾ ತಪಯೋರಿವ ಬ್ರಹ್ಮಲೋಕೆ இந்த மந்திரங்களில் 4 லோகங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஆத்மாவுடைய அறிவை நாம் எங்கெங்கு எந்தெந்த விதத்தில் பெறலாம், இந்த ஆத்ம ஞானம் அந்தந்த லோகங்களில் எப்படி நமக்கு தெளிவாக தெரியும், எந்த அளவிற்கு தெளிவாக தெரியும் அதை சொல்றார். நம்ம சாஸ்திரங்கள்ல மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய லோகங்களை பற்றி நம்முடைய சமயத்தில் நம்ம கேட்டிருப்போம். 7 14 உலகம் அப்படிலாம் சொல்லியிருப்போம். மேல் 7 உலகம், கீழ் 7 உலகம், இதெல்லாம் வார்த்தைகள் சாதாரணமாக தெரிஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இங்கே ஒரு 4 உலகங்களை பற்றி சொல்லி அங்கங்கு எப்படி தெரியும் என்று சொல்ல போகின்றார். மனித லோகம், இந்த மனித சரீரத்திலிருந்து வாழ்கின்ற உலகம். அடுத்து பித்ருலோகம், 3வது கந்தர்வ லோகம், 4வது பிரம்மலோகம். இந்த 4 உலகங்களை பற்றி இங்கு பேசுகிறார். இந்த 4 உலகங்களை உதாரணமாக சொல்லி அங்கெல்லாம் இந்த ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் எந்த அளவிற்கு நமக்கு தெரியும். அதல வித்தல சுத்தல தராதல மகாதல பாத்தாள பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், மகத்லோகம், பிரம்மலோகம், அப்படிலாம் நிறைய உலகங்கள் சாஸ்திரங்கள் பேசியிருக்கு. ஒவ்வொரு லோகத்திலும் உதாரணத்திற்கு என்ன சொல்றார் பார்க்கலாம். இங்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரணும். எதற்கு மனித லோகத்திலிருந்து மோட்சத்தெல்லாம் அடையிறது? இங்கே வந்தோம், நல்ல சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக எல்லா சுகங்களையும் அனுபவித்து பிறகு அந்த உலகத்துக்கு போய் அங்கேயே இருக்கிற சுகங்கள்லாம் பார்த்துக்கலாமே. எதற்கு இங்கே ரொம்ப கட்டுப்பாடு, அது இது தவம் தியானம் நிறைய விஷயங்கள் புலனன்கள்லாம் இன்பங்கள்லாம் அதிகம் அனுபவிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் எதுக்கு? இங்கே அங்கே போய் மோட்சத்தை அடைஞ்சிடுறேன்னு இல்லை பித்ருலோகம் போகிறேன் பிரம்மலோகம் சென்று மோட்சத்தை அடைகின்றேன்னு. எதற்கு இங்கே இருக்க கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எதற்கு மோட்சத்தை அடைய சொல்கின்றீர்கள்? இது சாதாரணமாக வர கேள்வி. அதற்கு பதில் சொல்வது போல இந்த மந்திரங்கள் இருக்கின்றது. 4 லோகத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கு எப்படி மோட்சம் வரும் சொல்றார். இந்த மனித உலகத்தில் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைவது எப்படி இருக்கும்? அதுக்கு உதாரணம் சொல்றார். கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்தால் எந்த அளவிற்கு தெளிவாக தெரியுமோ அதே அளவிற்கு இந்த ஞானம் நமக்கு தெளிவாக இருக்கும், மோட்சம் தெளிவாக நமக்கு கிடைக்கும் சொல்றார். இப்போ ஒரு பாத்திரத்திலையோ சில்வர் பாத்திரத்திலையோ வேற எதுலையோ கூட பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியும், ஆனால் விகாரமாக ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும், யதார்த்தமாக உள்ளபடி தெரியாது. ஏற்கனவே ஒரு மாதிரி தான் இருக்கு, அது வேற மாதிரி காட்டும். தண்ணீரில் பார்த்தா அது சரியா தெரியல, அழகா தெரியல. தண்ணீரில் எப்படி இருக்கு, அப்படியே அலப்பாயம் அல்லது ஒரு மாதிரி கலங்கி இருக்கும், அதனோட முகம் தெரியும், ஆனால் தெளிவாக தெரியாது.
ஆக கண்ணாடியில் பார்த்தால் நம்முடைய முகம் எப்படி மிக தெளிவாக தெரியுமோ அவ்வளவு தெளிவாக இந்த மனித லோகத்தில் மனித உடலில் தான் ஆத்ம அனாத்ம விவேகம் மிக தெளிவாக அறிந்து புரிந்து தெளிவாக அடைய முடியும்னு சொல்றார். ஆத்ம ஞானம் அவள் தெளிவாக இருக்கும், அடையலாம்னு சொல்றார். இரண்டாவது பித்ருலோகம். இது பிரம்மலோகம் சொர்க்கலோகத்தை விட சற்று தாழ்ந்த உலகம், ஆனாலும் மேல் உலகம்தான். அங்கு பித்ருலோகத்தில் சென்றால் அங்கு வேதாந்தம் போய் படித்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கு ஆத்ம ஞானம் எப்படி நமக்கு தெரியும் சொன்னால் ஆத்ம அனாத்ம விவேகம் எப்படி நமக்கு அங்கு புரியும். தெரிந்த உதாரணத்தை தான் சொல்றார். கனவு எப்படி இருக்குமோ அது போல தெளிவாக இருக்காதுன்னு சொல்றார். பித்ருலோகத்தில் அங்கேயும் ஆத்ம ஞானத்தை போய் படிக்கலாம், அங்கேயும் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணலாம், ஆனால் அவளை கிளியராக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. தெளிவில்லாமல் கனவு போல இருக்குன்னு சொல்றார். எங்கு? பித்ருலோகத்தில். கனவே தெளிவாக இல்லை, நிறைய நேரம் மறந்துடுறோம், ஞாபகம் வராது இல்லையா? ஆக அந்த லோகமே வாசனாமயமான லோகம் தானே. நம்ம எண்ணங்கள் வாசனைகளினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உலகம்தான் கனவு உலகம். அது பார்க்க அல்லது பார்ப்பது தெளிவாக இருக்காது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். வேகா ஒரு தெளிவில்லாமல் தொடர்பு இல்லாமல், அது ரொம்ப முக்கியம். ஒன்னோட ஒன்று சம்பந்தமே இருக்காது. நம்ம கிடைக்கிற கனவுல கிடைக்கிற அனுபவங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இருக்காது. சில நேரத்தில் நம்மோட தொடர்பே இல்லாத ஏதோ வாழ்க்கையில் நம்ம அனுபவித்தே இருக்காது சில கனவுகள்லாம் நமக்கு வரும். அதெல்லாம் எப்படி வந்தது, என்ன வாசனைகள் நமக்கு தெரியவில்லை. அது தெளிவு கிடையாது. ஆகவே நம் வாசனைகளால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கனவுலகம் தெளிவில்லாதது. அந்த கனவை எப்படி பார்க்கின்றோமோ அதே போல் ஆத்ம ஞானம் தெளிவில்லாமல் தான் பித்ருலோகத்தில் தெரியும். தெளிவில்லாமல் தான் ஆத்ம ஞானம் அடைய முடியும். இந்த கேள்வி இது இப்போ பார்க்குற கருத்து எதுக்கு நமக்கு தெரியணும். ஏன் இப்படி சொல்லுகின்ற மேல் உலகங்கள்லாம் சென்று அங்கே போய் நான் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறேன், இந்த உலகத்தில் எதுக்கு இந்த கட்டுப்பாடு அது இதெல்லாம் வைத்து கொண்டு இந்த உலக கம்ஃபர்ட்ஸ்லாம் நான் எதுக்கு குறைச்சிக்கணும், நான் இருக்கிற வரை நல்ல ஆனந்தமாக வாழ்ந்துட்டு மேல் உலகம் செல்லும் பொழுது செய்து கொள்கின்றேன்னு இந்த விவகாரங்களை சொல்லி சொன்னான். அதுக்காக யம தர்மராஜா அழகாக சொல்கிறார். ஆக இந்த மனித லோகத்தில் கண்ணாடியில் நம்முடைய முகம் தெரிவதை போல தெளிவாக நம்மால் ஆத்ம ஞானம் அடைய முடியும்னு சொன்னார். பித்ருலோகத்தில் கனவு உலகம் எப்படி தெளிவாக இல்லையோ அதே போலத்தான் அங்கும் நமக்கு அந்த ஆத்ம ஞானம் தெளிவில்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, கந்தர்வ லோகம். அது எப்படி இருக்கு? தண்ணீர் இருக்கே, அது எப்போ அசைந்து கொண்டே இருக்கும். அந்த அசைந்து கொண்டுள்ள தண்ணீரில் நம்முடைய முகத்தை பார்த்தால் எப்படி தெரியுமோ தெளிவில்லாமல் தானே இருக்கும். அது போல் சொல்றார். கந்தர்வ லோகத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் இருக்கும், ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. நீரில் பார்க்கும் முகம் போல தான் இருக்குமா. நீர் தூய்மையாகவும் அசையாமல் இருந்தால் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம், ஆனாலும் கண்ணாடியில் உள்ளதை போல நாம் பார்க்க முடியாது. அடுத்து நாலாவது லோகம் பாருங்க, பிரம்மலோகம். இந்த மனித லோகத்தில் எவ்வளவு தெளிவாக ஞானத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தெளிவாக அடைய முடியும். நிழலையும் ஒளியையும் போல. சாயா சொல்றாரு பாருங்க, சாயான டீன்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, உடலும் அதன் நிழலையும் போல. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அவ்வளவு தெளிவாக ஆத்ம அனாத்ம விவேகமும் பிரம்மலோகத்தில் இருக்கும். இதை கேட்ட உடனே என்ன தோணுமா, சரி பிரம்மலோகத்தில் போய் நான் மோட்சத்தை அடைஞ்சிடுறேனே, அங்கே போய் பார்த்து கொள்ளாமல் தோணும். ஆனால் ஒரு உண்மை இருக்குது. சொல்லுவாங்க கொஞ்சம் லேசி இந்த பசங்கள்லாம் இருப்பாங்களே, கொஞ்சம் சோம்பலா அல்லது விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும், உட்காந்து படிக்காத பசங்கள்லாம் பரீட்சை நேரத்தில் பார்த்துக்கும் இல்லையா. அப்போ அதனால் அது வரை நல்லா ஊர் சுற்றிட்டு பரீட்சை நேரத்தில் படித்து பாஸ் பண்ணலான்னு. சில பிள்ளைங்க இருக்காங்க, கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கும், அந்த நேரத்தை படித்து கூட பாஸ் பண்ணிடுறான். பொதுவாக சாதாரணமாக அப்படி இருக்கிறது இல்லை. அப்பப்போ பாடத்தை அப்பப்போ படிச்சுன்னா நல்லா மார்க் வாங்கலாம். அப்படி இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். அது போல் ஆச்சாரிய ஆதிசங்கருங்க சொல்லுவார், பிரம்மலோகத்துக்கு போவது அவ்வளவு சுலபம் இல்லை. ரொம்ப உபாசனைகள்லாம் செய்து தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும். அதான் சொல்கிறார், ரொம்ப கடினம். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிஏ போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடினமாக இருக்கு. வாழ்நாள் ஒழுக்க பூஜை யாகம் ஜபம் தியானம் உபாசனை எல்லாம் செய்தால் தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும். அங்கேயும் குரு கிடைக்கலாம், அல்லது குரு கிடைக்காமல் ஞானத்தை அடையாமல் உபாசனை அதிகம் செய்திருந்தால்
இந்த உலகத்தில் பிரம்மலோகத்துக்கு நம்ம போகலாம். அடுத்து பிரம்மலோகம் சென்றவர்கள் எல்லாம் அல்லது பிரம்மலோகம் சென்றால் மட்டும் ஞானத்தை பெற்று மோட்சம் அடைவார்கள் என்பது உறுதியும் கிடையாது. ஆமாம், கேரண்டி இல்லை. அங்கு சென்ற பிறகு அங்குள்ள பொருள்கள், கம்ஃபர்ட்ஸு, சுகம், சூழ்நிலை இருக்க அதற்கு அடிமையாகாமல் வைராகியம் வரணும் நமக்கு. இங்கேயே வைராகியம் வரல, இவ்வளோ உபகாரங்களில் யாரெல்லாம் என்ன விதமாக நம்மளை வறுத்து எடுக்கிறாங்க, என்னென்ன அடி கொடுக்குறாங்க, இந்த அடி உத மிதிப்பட்டு கூட நமக்கு இந்த உலகத்தில் வைராகியம் வரலைன்னா அங்கே போய் அவ்வளோ சுகமாக இருக்க உலகத்தில் வைராகியம் வரப்போகிறது நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நமக்கு வைராகியம் வரலாம், வேற எங்கே போனால் வைராகியம் வராது. இங்கேயே வைராகியம் வரல இல்லையா? ஆக பிரம்மலோகம் போனால் எப்படி வரும்? வராதுன்னு சொல்கிறார். ஆகவே அங்கே எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்கும், அழகாக இருக்கும், எல்லாம் சுகத்தை தர்றதாக இருக்கும், சிரமம் இருக்காது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 ஒரு 1,00,000 ஸ்டார் ஹோட்டல் போல் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். அதில் வைராகி வரணும். வந்த பிற்பாடு என்ன, எனக்கு வைராகி வந்திருக்கு, இந்த கம்ஃபர்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் பிரம்மாஜி என்ன பண்ணுவார்? பாடம் எடுப்பார், ஒரு சகனாவை வந்து தொடங்கிடுவார், அங்கே பாடம் நடத்துவார். சக்கரவனும் கேட்கணும். ஆமாம், ஞானம் வரணும், பிறகு தான் மோட்சம். அங்கேயும் போய் வேதாந்தம் தான் கேட்கணும். ஒரு சௌகரியம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எந்த திசையில் வந்துன்னா உட்காந்து நம்ம கேட்கலாம், நேராக உட்காந்து கேட்கணும். ஏன்னா 4 தலை இருக்குது, 4 வாய் வழியாகவும் பாடம் நடக்கும். அதனால் எந்த திசையில் ஒன்றா உட்காந்து கேட்கலாம், அங்கே திசையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அரிது, சிரமம்னு சொல்லி சொல்கிறார், கஷ்டம். ஆக இறுதியாக கன்க்ளூஷன் என்ன? மனித உலகம்தான் சரி. ஆனால் யமதர்மராஜா ஏற்றுக்கொள்கின்றார் என்ன? பிரம்மலோகத்தில் ஆத்மனாத்ம விவேகத்தை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம், முடியும்தான். வேறு லோகத்திலாம் அடைய முடியாது. ஆனால் மனித லோகத்தில் தெளிவாக நீ அடையலாம் என்பது இங்கே அழகாக நமக்கு சொல்கிறார். காரணம், கந்தர்வ பித்ருலோகங்கள் இருக்கு, அங்கே அடைய கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, ஹோப் இருக்கலாம். ஆனால் எல்லா லோகங்களும் என்ன? போக ஆயத்தனம். அவைகளெல்லாம் போகத்துக்காகத்தான் இருக்கிறது தவிர யோகத்துக்காகவோ ஞானத்துக்காகவோ கர்மத்தை செய்வதற்காகவோ அங்கே வாய்ப்பே கிடையாது. ஆக ஞானத்துக்கும் யோகம் செய்யவும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவும், புண்ணியம் செய்யவும், கர்மம் செய்யவும், நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளவும் ஏற்ற ஒரே உலகம் இந்த மனித லோகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மனித சரீரம் தான். அதனால தான் எல்லாருமே இந்த மனித பிறவியுடைய மேன்மையை பேசுகின்றார். நமக்கு வேணும்னா தெரியாது இருக்கலாம், ஆனால் இந்த மனித பிறவி நம்ம சென்ற ஊரில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இது ஒரு பெரிய உத்தவகதியில் பார்த்தோம். மனித சரீரம் ஒரு கிஃப்ட். ஆமாம், பகவான் இந்த உயிர்களுக்கு, ஜீவர்களுக்கு வழங்கிய பெரிய கிஃப்ட் என்னென்னா இந்த மனித சரீரம் தான். அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி. ஆமாம், இந்த மனித சரீரம் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். அரிதழிது மானிடராய் பிறத்தல் என்று சொன்னார். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் 2 போட்டுடுறார். சாமானியம் இல்லை, அது நமக்கு புரியணும். ஆக அதனால தான் இந்த பூமியை சொல்லணும், புண்ணிய பூமி, கர்ம பூமி, யோக பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி எல்லாம் சொல்கிறோம் இந்த பூமி. அதுவும் பாரத தேசம் இருக்க ரொம்ப அற்புதமானது. எவ்வளவோ பெரியவர்கள் மகான்கள் வாழ்ந்து புனிதப்படுத்திய அற்புதமான புண்ணிய பூமி, புனிதப்படுத்தப்பட்ட பூமி. மோட்சத்துக்கான அற்புதமான சாஸ்திரங்களை நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய முன்னுதாரணம் வாழ்ந்துருக்காங்க, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இனியும் வாழ்வார்கள். சொல்லுவாங்க மற்ற தேசங்கள்லாம் இறைவனுடைய அடியார்கள் தான் வந்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாரத தேசத்தில் மட்டும் இறைவனே அவதாரம் செய்து நடந்து வாழ்ந்து வழிகாட்டிய பூமி சொல்லுவாங்க, உபதேசம் செய்த பூமி. ராமர், கிருஷ்ணன் எல்லாம் அவதாரம் தானே. நம்ம வீட்டில் ஒரு அவதாரம் இருக்கும், அது வேற அவதாரம். ஆக இறைவனே பிறந்து வாழ்ந்து புனிதப்படுத்திய புண்ணிய பூமி இது. நல்ல பாரத தேசத்தில் பிறந்த நீர் சொல்லி சொல்றார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவான்னு சொல்லி சொல்றார். அதனால இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மனித பூமி தான். ஆகவே பல லோகங்களை கூறிய யமதேவர் எந்த உலகிலும் தெளிவான ஞானத்தை அடைய முடியாது. பிரம்மலோகத்தில் அடைந்து முக்தி அடையலாம், ஆனால் அங்கே செல்வது ரொம்ப கடினம்ப்பா. விசா பாஸ்போர்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஆக இங்கே என்னவா, இந்த மனித லோகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவைலபிள். ஒருவன் இகலோக இந்த கடமைகளை செய்து
பரலோக பிராப்தியாகிய மோட்சத்தையும் நீ இங்கிருந்து அடையலாம். இகசேத் அசகத் போக்து, அரிய ஒருவன் முயற்சி செய்வேன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஆமா, கண்ணகள் நிலத்து நான் உள்ள பொழுதே அருள் ககன வட்டத்தில் நின்று காலூன்று நின்று சொல்றார் தாய் இங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. ஏனென்றால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ ஏது வருமோ அறிகிறேன். காரணம், கர்மத்தினுடைய தன்மை இன்னதென்று யாராலும் நிர்ணயித்து சொல்ல முடியாது. கர்மனோ ககனோ கதிகி, பகவானே சொல்றார். கர்மத்தினுடைய தன்மை இன்னதென்று அர்ஜுனா யாராலும் வரையறுத்து கூற முடியாது. அதுல கிடைச்சதை பயன்படுத்திக்க சொல்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த அருமை நமக்கு புரியறதுக்காக தான் பெரியவங்களாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சாமியாரை போனோம் அப்படி போனோம் அப்படிலாம் சொல்லலை. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு கையில் உலக காரியத்தை பாரு, ஒரு கையில் பகவானுடைய காரியத்தை பாரு. வாய்ப்பு கிடைச்சதுன்னா உலக காரியத்தை பார்த்த கையை விட்டு 2 கையிலும் பகவானுடைய கைங்கரியத்தை பண்ணுன்னு சொல்லுவார். அழகான வார்த்தை. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்காக தான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அந்த வழிமுறைகளை வாழ்க்கை முறையில் அமைச்சு கொடுத்துரு. வேறு எந்த தர்மத்தில் நீங்கள் பார்க்க முடியாது இப்படி வாழ்க்கை முறையெல்லாம். மாணவ பருவம் அதிலிருந்து நிறைய நம்ம தயார் செய்து கொண்டு கிரகஸ்தத்துக்கு வரோம். அங்கே சில இன்பங்களையும் மற்றவங்களையும் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து கடமைகளை சொல்லியிருக்கு. அதுவும் அடுத்தது தயார்படுத்துகின்ற வாழ்க்கை முறை தான். 50-55 வயசு வரைக்கும் கிரகஸ்தனாக இருக்கலாம். அப்புறம் 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணலாம், வானப்பிரஸ்தன். அது எங்கே வீட்டில் இருக்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேயிங் கெஸ்ட் போல் நம்ம வாழ மனசை பழகிக்கணும். அது அடுத்து சன்னியாச தர்மத்துக்கு வாழ்ன வாழ்க்கைக்கான ஏற்பாடு அல்லது ப்ரிப்பரேஷன். ஒரு ஆசிரம வாழ்க்கையிலேயுமே ஆசிரமம் தான் சொல்கிறோம். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம் சொல்லி வாழ்க்கை முறை. ஒரு வாழ்க்கை முறை அடுத்த வாழ்க்கை முறைக்கு நம்மை தயார் செய்கின்றது. ஆக கண்ணக நிலத்து நான் அதுக்காக தான் வந்தோம். இம்மாநிலத்தை இருந்து இன்பம் எய்தாமல் யாதனின் சென்று துன்புறுதல் நன்றோன்னு சொல்லுவார் தாய்மன்னர் பராபரமை. இந்த மானத்தில் இருந்தபடியே இந்த இன்பத்தை எய்தாமல் யாதெனினும் சென்று துன்புறுதல் இயல்போ நன்றோன்னு சொல்லி கேட்பான். சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, வானை ஏறி வைகுண்டம் போறான்னு சொல்லுவாங்க. அதில் இங்கே இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது, அடைஞ்சிடும். உள்ளூரில் ஓனா பிடிக்காதவன் அயலூரில் போய் ஆமை கூட பிடிக்க முடியாதுமா. அதனால கிடைச்சதை பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறான். இதெல்லாம் சாதாரண கிராமத்து பழமொழியாக இருந்தாலும் கூட எங்கேருந்து என்ன பண்ணணுன்ட்டு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். யதா தர்ஷே பிரித்தால் யதா ஆதர்ஷே அப்படித்தான் சொல்லி வரும். ஆதர்ஷம் சொல்லி சொன்னா கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. மூக்கு கண்ணாடி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த கண்ணாடியை மனிதன் தோன்றிய பொழுது கண்டுபிடித்துட்டார் போல இருக்கு. சொல்றத பார்த்தா அப்ப இருந்த முகம் பார்க்கணுன்ற ஆசை எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. திருப்பாவில் கூட ஒரு இடத்துல வருது, ஆண்டாள் சொல்றான். அந்த பார்த்தவங்க ஞாபகம் வரல, அந்த வரிகள் ஞாபகம் வரல இருந்துரு. யதா ஆதர்ஷ, எப்படி கண்ணாடியில் ஒரு முகம் தெளிவாக தெரியுமோ ததா அவ்விதமாக ஆத்மனி நம்முடைய மனதில் புத்தியில், இங்க மனதில் சொல்லி எடுத்துக்கணும், புத்தியும் சேர்த்துக்கணும் சொல்றார். என்ன நடக்குமா, ஆத்மனக தர்ஷனம் பவதி, இந்த ஆத்மாவுடைய தர்ஷனம் தெளிவாக இருக்கும். ஆத்மாவை பற்றிய புரிதல், ஆத்ம ஞானம் தெளிவாக நமக்கு விளங்கும் சொல்றார். இது முன்பின் தெரியாமல் படித்தால் ஒன்றும் புரியாது இந்த வார்த்தைகளை. ஏதோ சொல்லியிருக்காரு, என்னவோ தெரியல, எப்படி கனெக்ட் பண்றது தெரியல. கண்ணாடியில் எப்படியோ அப்படியே ஆத்மாவில் என்று தான் சொல்றார். எது கண்ணாடியில் எப்படியோ எது அப்படியே, பல வார்த்தைகளை சேர்த்து தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கண்ணாடியில் பார்க்கின்ற ஒருவனுடைய பிரதிபிம்பம் தெளிவாக தெரிகிறதோ அவ்விதம் ஆத்மனி மனதில் ஆத்மனக தர்ஷனம் பவதி. அதுவும் பாருங்க, சம்யக்கு பவத்தின்னு சொல்லிடுறார், நன்கு தெரிகின்றது. விவிக்தம் என்று ஆச்சாரியர் எழுதுறார். ஆச்சாரியர் விவிக்தம், ஆமா, ஆத்ம தத்துவத்தின் தர்ஷனம் மிக தெளிவாக விளங்கும். விவிக்தம் பவதி, இது ஆத்மா இது அனாத்மா என்று நன்கு தெளிவாக பிரித்து புரிந்து கொள்ள முடியும், தெரியும். கண்ணாடியில் நம்முடைய முகமானது எப்படி நன்றாக தெளிவாக வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தெளிவாக இந்த ஜென்மத்தில் நாம் ஞானத்தை அடைய முடியும்.
ஆத்மாவை பற்றி மிக மிக தெளிவாக ஞானத்தை அடையுமாறு பகவான் நன்கு நம்முடைய மனதை படைத்திருக்கின்றார். அதுதான் நம்முடைய மனதுடைய இந்த மனித சரீரத்தில் வெளிப்படுகின்ற மனதில் தான் இதை நன்கு புரிந்து கொள்வதற்குரிய தகுதியோடு மனது அமைந்திருக்கிறது. மற்ற உயிரினங்களில் அப்படிப்பட்ட தகுதியோடு கூடிய மனம் அமையவில்லை. மற்ற உயிர்களுக்கும் மனம் இருக்கு, புத்தியும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனித சரீரத்தில் வெளிப்படும் பொழுதுதான், மனித சரீரத்தில் வெளிப்படுகின்ற அந்த மனதில் தான் இவைகளை புரிந்து கொள்வதற்குரிய வகையில் மனது முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடிகின்றது. அந்த சிருஷ்டியினுடைய ரகசியம் இது. எத்தனையோ ரகசியம் சொல்றாங்க, அது போல இதுவும் ஒரு ரகசியம் தான். மனதும் உடலும் அறிவும் அப்படி படைக்கப்பட்டுள்ளது. ஆக மனம் புத்தி இவைகள் ஆத்மாவை பற்றி அறிவை நன்கு கிரகிக்க வண்ணம் இந்த மனித சரீரமானது படைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது உதாரணம் பாருங்க. யதா சொப்னே, யதா எப்படி, சொப்னே கனவு, எப்படி நாம் கனவில் அபிவிக்தம் என்ற சொல்லி சேர்க்கணும். மிக தெளிவில்லாமல் கனவை நாம் காண்கின்றோமோ. விவிக்தம் சொல்லி சொன்னார் கண்ணாடியில், இங்க அபிவிக்தம் இந்த சொல்ல சேர்த்துக்கணுமா. கனவு நமக்கு அனுபவத்தில் இருக்கு. கனவு அனுபவம் கனவுல மிக தெளிவா தெரியும். கனவு காணும்போது தெரியும். அங்க சம்பந்தம் இல்லாத கனவு வரும். பிறவியிலே இந்த இல்லாத நாம் பார்க்காத ஏதோ ஜென்மாந்திரமா மனதில் பதிந்த சம்ஸ்காரத்திலிருந்து கூட கனவு வரும்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு தெரியல, அதுல ஒண்ணுமே நமக்கு தெளிவா புரியாது. சாஸ்திரம் ஜாகிரத அனுபவமே பொய்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது கனவு உலகத்துல எல்லாம் இருக்கிறது தான் படிச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உண்மைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருப்பாங்க. ஜாகிரத உலகமே பொய்ன்றார். கனவு கனவு தானே, அதை மெய்யா எடுத்து அதை கதை பண்ணிக்கிட்டு அதுக்கு வேற அர்த்தங்கள் சொல்லிட்டு அதுக்கு பலனை பார்த்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் தேடிட்டு இருப்பான். கனவு கனவா விட்டுடணும், பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் போயிட்டு விட்டுடணும். நிறைய பேருக்கு அப்படி இல்லை. கனவு அது பெரிய ஒரு பாவம். காலைல எழுந்திரிச்சு அதுக்கே காலைல மதியம் வரைக்கும் சாப்பாடு கூட சாப்பிடாது ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஜாகிரத உலகம் எப்படி பொய்யோ அதை விட அப்படியே கனவு உலகமும் பொய் தான். அது தெளிவில்லாதது. அப்படி தெளிவில்லாத அறிவு கனவில் எப்படி வருமோ, ததா பித்ருலோகே, அவ்விதம் பித்ருலோகத்தில் ஆத்மாவை பற்றிய அறிவும் தெளிவில்லாமல் தான் இருக்கும் சொல்றார். தெளிவில்லாமல் தான் இருக்கும். சில நேரம் வகுப்பே கூட புரிஞ்ச மாதிரி இருக்கும், யோசித்தா ஒண்ணுமே புரியலையேன்னு இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். சில உபநிஷத்தை அப்படி முதலில் புரிந்தும் புரியாததுமாக படித்து இரண்டாவது மீண்டும் படிச்சாதான் அது ஓரளவுக்கு நமக்கு விளங்கும். உண்மைதான், போகும் ஆனா போகாதுன்னா போலதான் இது. புரியாம எல்லாருக்கும் அப்படிதான். 2 தடவை 3 தடவை உட்காந்து படிச்சு மறுபடியும் கேட்டு நல்லா கேட்டிருப்போம். அந்த வார்த்தைகள் நமக்கு நாமளா கேட்டோன்னு சொல்லி எனக்கு தோணும். நம்ம கேட்டோமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தோணும். காரணம் நம்முடைய அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கு, வார்த்தைகள் அப்படி இருக்கு, விஷயங்கள் அப்படி இருக்கு, தத்துவமாக இருக்கு. நாமே இந்த இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதெல்லாம் எப்போ வரோம், எல்லாம் நம்முடைய எனர்ஜி எல்லாம் அறிவு ஆற்றல் மனசு எல்லாத்தையும் லௌகிக காரியத்தை முழுக்க செலவு பண்ணிட்டு அப்புறமா ஒரு மாதிரி ஓஞ்சி போகிற நிலையில எல்லாம் வெள்ளிக்கம்பி ஆன பிற்பாடு அப்போ நம்ம எஃபர்ட் எல்லாம் வேறு எதுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாஸ்ட் எதுக்கு உபயோகப்படுத்துமோ அதுக்கு எனர்ஜி இருக்காது. அப்படி வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் இப்போது வந்தோமே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு ஒரு முறைக்கு 2 முறை என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் அதை கேட்கணும், படிக்கணும். வாய்ப்பு இருக்கே, பகவான் அமைச்சு கொடுத்ததை மிஸ் பண்ணக்கூடாது தான். அதில் வாழ்க்கையில் நம்ம உண்மையிலேயே ஒரு ஏஜுக்கு அப்புறம் பயன்படுத்துகிற உண்மையான முக்கியமான நமக்கான நேரம் எது தெரியுங்களா, இந்த சாஸ்திரங்களை கேட்கறது தான். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் கூட. ஆமாம், ரொம்ப அழகாக சொல்கிறார். பித்ருலோகத்தில் ஒன்றும் தெரியாதவர்கள், சாஸ்திர அறிமுகமே இல்லாதவர்கள் இந்த உபனிஷத் வகுப்பு வந்தால் எப்படி இருக்குமோ அது போல பித்ருலோகத்தில் இருக்குமோ. காரணம் தெளிவில்லாதது. அடுத்தது பாருங்க, யதா அப்சு பரீவ, யதா அப்சு பரீவ தத்ருஷே. யதா அப்சு அப்படி அதை பிரிச்சோம்னா, யதா எப்படி, அப்பு என்றால் நீர், அப்சு நீருக்குள், தண்ணீருக்குள் நம்முடைய முகத்தை பார்த்தால் எப்படி தெளிவில்லாமல் தெரியுமோ அப்படி அப்சு இவ
பரீவ தத்ருஷே. அந்த பரீவ தத்ருஷே என்பது தத்ருஷே என்பது சேர்த்துக்கணுமா? சேர்த்தா பரி தத்ருஷே அவ்விதம் தெரிகின்றது. எங்கு? ததா கந்தர்வ லோகே. அப்படி கந்தர்வ லோகத்தில் தண்ணீரில் எப்படி முகம் தெளிவில்லாமல் தெரிகின்றதோ அப்படியே கந்தர்வ லோகத்தில் இந்த ஆத்ம தத்துவம் தெளிவில்லாமல் நமக்கு இருக்கும். இறுதியாக பாருங்க, பிரம்மலோகே. பிரம்மலோகத்தில் எப்படி இருக்கும்? சாயா தபோரிவ. சாயா நிழல், ஷேட் சொல்றான். ஆ தபக சூரியன் அல்லது வெளிச்சம். வெளிச்சமும் இருளும் அல்லது வெளிச்சமும் நிழலும் எப்படி தெளிவாக வேறு வேறாக தெரிகின்றதோ அல்லது வெளிச்சமும் இருளும் எப்படி எவ்விதம் வேறு வேறாக, நிழல் சொல்லலாம் அல்லது இருளும் சொல்லலாம். வெளிச்சமும் இருளும் எப்படி எவ்விதம் வேறு வேறாக தெளிவாக தெரிகிறதோ அவ்விதம் பிரம்மலோகே. பிரம்மலோகத்தில் ஆ தபக இந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்க சாயா நிழல் என்னும் பொருள் எடுத்துக்கலாம். ஆ தபக சொன்னான். சாயா என்றால் நிழல்னு எடுத்துக்கலாம். ஆ தபக என்றால் வெளிச்சம். இந்த உடல் இது நிழல் என்று தெளிவாக தெரிவதை போல பிரம்மலோகத்தில் இந்த ஆத்ம ஞானம் அடையப்பட முடியும். ஆகவே மனித லோகத்திலும் சமமாக இருப்பினும் பிரம்மலோகத்துக்கு போவது அவ்வளவு சுலபமாக இல்லை. ஆகவே என்ன பண்ணணுமா? மனித லோகத்திலேயே மனித உடலிலேயே உள்ள பொழுது ஒருவன் தத்துவத்தை ஞானத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதான் கண்ணகல் நிலத்து நான் உள்ள பொழுதே அருள் ககன வட்டத்தில் நின்று காலூன்றி நின்று பொழியானந்த முகிலோடு கலந்து மதிய வசமுறவே பண்ணுவது நன்மைன்னு சொல்றார். அதனால்தான் சில நேரத்தில் வயது ஆக ஆக அறிய வேண்டியது அறிஞ்சு மனதில் ஒரு நிறைவு வராத பொழுது இந்த மனதில் ஏக்கத்தோடு தவிப்போடு இந்த வாழ்க்கைக்கு வந்து விட்ட பொழுது அதெல்லாம் வரக்கூடியதுதான். இனியே தமக்குன் அருள் வருமோ எனக்கருது ஏங்குதே நெஞ்சமையும். இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவும் ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ. கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தெய்து நல்லி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பார்க்கெண்ணினேன் என்னமிது சுவாமினி அறியாததோ. எவ்வளோலாம் ஏக்கம் தவிப்பு பாருங்க. அந்த வரிகள்லாம் நான் மனசில் இருந்தால் அதுக்காவது ஏக்கம் தவிப்பிலே இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அந்த உண்மையை அறிவதற்கு நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது அந்த வரிகள்லாம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் விரைவுபடுத்தும். அறியணும், புரிந்து கொள்ளணும். அந்த முயற்சி அதிகரிப்பதற்கான வார்த்தைகள் இதெல்லாம் பெரியவர்களுடைய வார்த்தைகள். ஆக 4, 5 மந்திர கருத்து இதுதான். இனி 6வது மந்திரம். இந்திரியாணாம் பிருதக் பாவம் உதயாஸ்தமயௌச்சயத் பிருதக் உத்பத்யமானானாம் மத்வா தீரோ ந சோச்சதி. இந்திரியாணாம் பிருதக் பாவம் உதயாஸ்தமயௌச்சயத் பிருதக் உத்பத்யமானானாம் மத்வா தீரோ ந சோச்சதி. இந்த 6, 7, 8 இந்த 3 மந்திரங்களில் அந்த பிரம்மத்தை மனித லோகத்தில் எப்படி அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். எப்படி அடைய வேண்டும் சொல்றார். அங்க எப்படி தெரியும் சொன்னார். ஆனா எப்படி அடையணுன்றது இங்க சொல்றார். பிரம்மத்தை எப்படி அறிவது, பிரம்ம ஞானம், அந்த பிரம்ம ஞானத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன கருத்து தான். ஆனா யம தர்மராஜா மறுபடியும் சொல்றார். இந்த 3 மந்திரத்தை நாம பார்க்க இருப்பது புதியதான கருத்து இல்லை. பின் ஏன் சொன்னதையே மீண்டும் சொல்ல வேண்டும்? இங்க யம தர்மராஜா உபதேசம் பண்ணவில்லை, ஞாபகப்படுத்துறாரு, சொல்லிடுறார், ஞாபகப்படுத்துறார். ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் அப்படிதான் ஞாபகப்படுத்திக்கின்றோம். ஞாபகப்படுத்துகின்றார். எதை?
மனித லோகத்தில் தான் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அதற்கு எந்த உபாயத்தை கொண்டு என்பதை மீண்டும் இங்கு ஞாபகப்படுத்துறார். நம்ம மறந்து இருப்போம். அதுக்காக வகுப்பு முடிச்சு அந்த இடத்த தாண்டினோடனே நிறைய விஷயங்கள் மறுபடியும் வந்துடுது, வேற விஷயங்கள்லாம். அதனால மறந்துடுவோம். ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துருப்போம், வெளியே போனால் நம்மளை பிடிச்சிக்கும். ஆகவே ஞாபகப்படுத்தும் பொழுது நாமும் ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் விளக்கம் பார்க்க போவதில்லை, ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சுருக்கமாக பார்க்கலாம். இந்த 6வது மந்திரத்தில் இந்த ஆத்மாவை இந்திரியங்களுக்கு வேறாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். இந்திரியம் வேறு ஆத்மா வேறு என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்பொழுதெல்லாம் நான் 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 என்று சொல்லுகின்றோமோ அந்த நான் என்ற சொல்லுக்குள் எவையெல்லாம் அடங்கும்? ஆத்மா என்ற கருத்தும் அதனுள் அடங்கும். நாம் என்ன பண்ணுறோம்? நான் என்பதில் ஆத்மா என்பதை மறந்து மீது எல்லாவற்றையும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடலை, மனதை, புத்தியை எல்லாவற்றையும் நாம் என்று, இந்திரியங்களை எல்லாம் நாம் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் என்னும் சொல்லுக்குள் ஆத்மா என்பதும் அடங்கும். காரணம், நான் நான் என்று நமக்கு அறிவாக, உணர்வாக எவைகளை அறிந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அறிவுக்கு அறிவாக இருப்பது. ஆகவே ஆத்மா அறிவு சொரூபம். அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் என்னாலோ. ரொம்ப அழகான வார்த்தை, தாய்ப்புணர் வார்த்தை தான். எதையெல்லாம் அறிகின்றோமோ அறிவை அறிவதுவே, எந்த ஒன்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அறிய வேண்டியது, அடைய வேண்டியது. அதுதான் நான். அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று, அந்த அறிவுதான் உண்மையான பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் என்னாலும். அப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் குரு மூலமாக உறுதி சொன்ன அந்த உண்மையை என்னைக்கு நான் உணர்ந்து கொள்ளப் போகின்றேன்னு சொல்லி கேட்கிறார். நல்ல வரிகள் அதெல்லாம். எதையெல்லாம் நம்ம அறிவு சொல்றோமோ, அறிந்தேன்னு சொல்றோமோ அந்த அறிகின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக எந்த ஒன்று இருந்து கொண்டு அறிவித்து கொண்டு உள்ளதோ அந்த அறிவித்து கொண்டுள்ள ஒன்றுக்கு அறிவின்னு பேரிச்சிட்டாங்க. நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தால் என்று அறிவென்று எனக்கு ஒரு நாமம் விட்டது சொல்லி அது போல நிறைய. ஆக நான் எனும் பொழுது நான் ஜடம் என்று நினைத்து சொல்ல மாட்டேன். நம்ம யாருன்னா ஜடமான்னு சொன்னா என்ன ஆகுறது? எவ்வளவு கோபம் வருது. ஆக நாம் ஜடம் என்று நம்ம நினைத்து பேச மாட்டோம். கைவில் நான் இந்த மாணவன் கேட்குறேன், என்ன ஜடம் என்று நினைத்த ஐயா நீங்க இப்படி பேசுனீங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கும் யாராவது ஜடம்னு நினைப்பாங்களா? அவங்க அறிவுத்தன்மை, அறிவு சொரூபம் தான் சொல்லி கேட்கிறார். ஆக ஜடம் என்ன பேசாது. ஜடம் என்னைக்கு எப்போ பேசிச்சு? இந்த டெஸ்கோ மைக்கு எதுனா பேசியிருக்கேன். நம்ம பேசினா பேசும், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ மைக்கு நான் பேசுறது அதுக்கு பிடிக்கலன்னா அது என்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பீக்கர்ல ஏதோ வரும், அது பேசாது. ஆக அறிவு ஸ்வரூபமாக என்னை நான் புரிந்து கொண்டுள்ளேன். ஜடம் புரியல. நல்ல காலம். அத்துடன் ஆத்மா என்பதுடன் அறிவோடு நான் வேறு சிலதை சேர்த்து புரிந்து கொண்டுள்ளேன். அதுதான் இங்க ப்ராப்ளம். நான் ஜடம் என்று நான் நினைக்கவில்லை, அப்படி நான் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் அறிவு சொரூபமானவன் என்பது எனக்கு சாதாரணமாக தெரிகின்றது. சாஸ்திரம் அதை ஊர்ஜிதப்படுத்துகின்றது, ஞாபகப்படுத்தி உள்ளது. ஆனால் என்ன பண்ணிட்டேன்? இந்த அறிவோடு இன்னும் சிலதை சேர்த்து நான் என்பதில் புரிந்து கொண்டேன். சில நேரத்தில் ஒரு பெட்டியிலே பீரோவிலே என்ன பண்ணியிருப்போம்? எதை வைக்கணுமோ இல்லாத மற்ற இதெல்லாம் இருந்தாலும் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருப்போம். அதுபோல் நான் என்கின்ற அறிவில் தேவையில்லாத சேர்த்து வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், நான் என்பது அறிவு சொரூபம் என்றதோடு நிறுத்தி இருந்தால் சரி. ஆனால் என்ன பண்ணுறோம்? நான் என்பதோடு என்னென்ன சேர்த்துருக்கோம் பாருங்கள். நான் பார்க்கிறேன், கண்ணை சேர்த்துட்டோம். நான் கேட்கிறேன், காது சேர்த்துட்டோம். நான் நுகர்கிறேன், நான் பேசுகிறேன், சொல்கிறோம் இல்லையா? சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், முகர்ந்து பார்த்தேன், எல்லாவற்றையும் நான் என்பதை எல்லா இந்திரியங்களையும் சேர்த்து 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 சொல்லு. நான் நடக்கிறேன் அப்படின்னு நடத்தல் கர்மேந்திரியம், அதை நான் என்பதோடு சேர்த்து கொண்டேன். நான் சிந்திக்கிறேன், சிந்திப்பது புத்தியுடைய வேலை, அப்போ நான் என்பதே புத்தியோடு சேர்த்துக்கிட்டேன் இல்லையா? ஆக புத்தியை நான் என்பதோடு சேர்த்து கொண்டேன். அப்படின்னா என்ன? அந்த காரணத்தோடு சேர்த்து, இந்திரியங்களோடு நான் சேர்த்துக்கிட்டேன், புத்தியை நான் என்னோடு சேர்த்து கொண்டேன், மனதோடு என்னையும் சேர்த்து கொண்டேன். ஆகவே எப்படி நீங்கள் நான் என்பதை கர்ம ஞான
கர்ம அந்த கரணம் சேர்த்து விட்டேன் என்று சொல்கின்றீர் சொல்லி கேட்டா அது சொல்றார், ஒரு சொல்றார் பிராக்டிக்கலா சொல்றார். எப்படி நீங்க புத்தியோடவும் அந்த கரணம் சேர்த்துக்கிட்டு நீங்க சொல்ல முடியும் என்ன? அப்படி இல்லையே சொல்லி சொன்னா ஒருத்தர் சொல்றார், அறிவு இருக்கா, அறிவு கெட்டவனே அப்படி சொல்லி சொல்றார். இந்த ஊர்ல கூறு கெட்டவனே சொல்றாங்க பாருங்க, அது போல அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க. உடனே என்ன ஆகுறது, நமக்கு இருக்கோ இல்லையோ கோவம் மட்டும் வந்துடுது இல்லையா, கோவம் மட்டும் வந்துடுது இல்லையா. ஏன் அந்த புத்தியை நான் என்ற வார்த்தையோடு சேர்த்து புரிந்து கொள்ளுறேன். நான் என்பதில் புத்தியை போட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அவர் திட்டும் பொழுது அந்த சொல்லை கூடஸ்தமாக நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு இவைகள் நான் இல்லை என்று தெரிந்து கொண்டிருந்தா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கோபமே வரக்கூடாது. 2 பேரும் கோபம் வராது, இல்லாதவங்களும் கோபம் வரும். இருந்தாலும் ஏதாவது கோபம் வருது. சாட்சியாக நான் பார்த்துருந்தேன்னு சொல்லி சொன்னா அதோடு சேராமல் இருந்தால் கோபம் வராது. நான் அந்த புத்தியிலிருந்து வேறுபட்டிருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொண்டு தான் கோபமும் வராது. மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் பொழுதும் குறை சொல்லும் பொழுதும் இல்லையா நம்ம துக்கப்பட மாட்டோம். ஏன் துக்கப்படுறோன்னா நம்ம அதனால போட்டு வச்சுட்டோம். அதனால தான் எங்கெல்லாம் நமக்கு துயரமோ மற்ற பிரச்சனையாக வருதோ அங்கெல்லாம் நாம் ஒரு வகையில் பற்று வச்சிருப்போம். பற்றும் பொருள் இருந்தால் சலிக்கும் அப்படி சொல்லுவார் மனம். அந்த இடத்துல நம்ம அது நான் நினைக்கிறதுனால அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நலங்கேடுகளும் நமக்கு வந்து தான் நம்ம நினைக்கிறோம். நாம் அதனால போட்டு வச்சுட்டு இருக்கோம். அவர்கள் குறை சொல்லும் பொருள் நானாக இருப்பதனால் அல்லது நானாக இருக்க வேண்டும், அதனால தான் நமக்கு கோபம் வருது. எனது புத்தியில் உள்ள அவமானத்தினால் புத்தியை நானே என்று நினைப்பதனால் அல்லது அபிமானத்தினால், அவமானம் இல்லை அபிமானம் தான், நம்ம புத்தியில் உள்ள அபிமானத்தினால் புத்தியை நான் என்று நினைப்பதனால் நம்முடைய புத்தியை மனதை இந்திரியத்தை நான் நினைப்பதனால் கோபம் வருது. இங்கே நம்முடைய மனதை புத்தி இந்திரியங்களை நாம் பிரித்து விட்டால் என்ன ஆகும், அவர்கள் என்ன சொல்லலை, புத்திய மனசை தான் சொல்றாங்க, புத்தி நான் இல்லையே. ஒருவர் இன்னொருவர் நிந்தனை பண்றார், அப்போ 3வது ஆளாக நான் என்ன பண்றேன், சாட்சியா பார்க்குறேன், பாதிக்கல. யாரோ திட்டுறார், நம்மளை திட்டல, நம்ம 3வது ஆள் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையும் காதில் கேட்கும், அந்த ஆள் அவர் சுட்டி காட்டுறதை கேட்கும், ஆனால் நம்ம பாதிக்கப்படுறது இல்லை. என்னவோ அவர் என்னவோ சொல்றாரு பாரு, என்னவோ தெரியல அப்படி சொல்லி போயிட்டு இருப்போம். அது போல இருப்போமா. அப்போ அவருக்கு ஒரு விதமான உணர்வும் இருக்காதெல்லாம் சொல்லி கேட்கக்கூடாது. மானாபிமான விட்டு தானாகி நின்றவருக்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி வந்து காருமே சொல்றாரு பாரு நந்தனார்ல. அது போல சொல்லி பாருமேன்னு சொல்றாரு போல அதெல்லாம் நம்மளை விட்டு போயிருக்கும். மான அபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி வந்து காருமே சொல்லி தாருமே சொல்ற நல்ல வரிகள் அதெல்லாம். ஆக நான் சாட்சியா பார்க்கிறேன், நான் பாதிக்கப்படவில்லை. அதே போல ஒருவன் என்னுடைய புத்தி மனதை நிந்தனை செய்தால் நான் அந்த புத்தி மனதிலிருந்து வேறுபட்டவனாக இருந்தால் இன்னொருவனை வேடிக்கை பார்ப்பது போல அதையும் நான் வேடிக்கை பார்ப்பேன், சாட்சியாக இருப்பேன். அவ்விதம் இருக்காததற்கு என்ன காரணம், அந்த புத்தியும் மனமும் இந்திரியமும் ஒன்றாகிவிட்டது, என்னோடு 2 கலந்து வைத்து விட்டேன். நானாக அது கலந்து விட்டது. அதான் தாய்மொழி சொல்றேன், என்னையும் தன்னையும் வேறா உள்ள தென்னாத வண்ணம் சொல்றார் பாரு. என்னையும் தன்னையும் வேற உள்ள தென்னாத வண்ணம் அப்படி இருக்கணுமா. என்னையும் தன்னையும் சொல்லி, என்னை என்பது நான் ஆத்மா, தன்னை என்பது வேற விஷயங்கள், இது 2 வேறாக, அல்லது என்னையும் இறைவனையும் அல்லது அந்த பரம்பொருளை வேறாக எண்ணாத வண்ணம். நீ சொன்னதும் ஒரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை சொல்ற அந்த அர்த்தத்தில் அங்க சொல்றார். ஆக இங்க யமதர்மராஜா என்ன பண்றார், இந்த மனித பிறவிலேயே புத்தியையும் மனதையும் இந்திரியங்களையும் நான் என்பதிலிருந்து பிரிக்க வேண்டும். அதுதான் இந்த மந்திரத்தின் சாரம். அவ்விதம் பிரித்து விட்டால் அதன் பலன் என்ன, சோகம் என்பது கிடையாது.
மேலும் யமதர்மராஜா ஒரு அறிவை தருகின்றார். என்ன அறிவென்றால், எப்படி இந்திரியத்தை என்னிடமிருந்து பிரிப்பது, அது சொல்லிக் கொடுங்களேன். எப்படி பிரிப்பது? அது என்னிடமே இருக்கின்றது, அதை விட்டு என்னால் இருக்கவே முடியலையே, அது என்னுடைய சொரூபம் அல்லவா, சுபாவம் அல்லவா? இந்த சந்தேகம் வரும்பொழுது ஒரு அறிவை இந்த மந்திரத்தில் கொடுக்கிறார். அதுதான் இங்க ரொம்ப விசேஷம். ஒரு யுக்தியின் மூலமாக எப்படி நீ புத்தி இல்லை, மனம் இல்லை, இந்திரியம் இல்லை என்பதை காட்டுகின்றார். எப்படி நீ இவைகளிலிருந்து வேறுபட்டவன், 2 காரணம் தரார். முதல் யுக்தி, முதல் காரணம் மந்திரத்தில் பார்க்கலாம். மந்திரார்த்தம், இந்திரியானாம் பிருதக் பாவம். இந்திரியானாம், இந்திரியங்களுடைய, பிருதக் பாவம் வேறான தன்மை. எது பிருதக் பாவம்? எந்த வேறுபட்ட தன்மை? எதிலிருந்து? ஆத்மாவிலிருந்து வேறுபட்ட தன்மை. பிருதக் என்றால் வேறு, பாவம் என்றால் இருத்தல், வேறுபட்டிருத்தல். எதனிடமிருந்து வேறுபட்டிருத்தல்? ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டிருத்தல். அதற்கு என்ன காரணம்? 2வது சொல்றார் பாருங்க. பிருதக் உற்பத்தியமானானாம். பிருதக் என்றால் தனித்தனியாக, உற்பத்தியமானானாம் இந்திரியங்கள் தனித்தனியாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட இந்திரியங்கள் வேறு வேறாகத்தான் உள்ளது. இந்திரியங்கள் எங்கு உற்பத்தியானது, எப்போ உற்பத்தியானது? தத்துவபோதத்தில் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பூதங்களினுடைய சூக்ஷ்மமான சாத்விக அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றியது என்று படித்துள்ளோம். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் செயல்களும் அதற்கான தேவதைகளை நாம் அங்கே பார்த்திருக்கின்றோம். ஆமாம், தத்துவபோதத்தில் சாஸ்திரங்கள்னு சொல்லி இருக்கின்றது. ஏ தஸ்மாத் ஜாயத்தே சர்வேந்திரியான் என்று முண்டகோபனிஷத்திலும் சொல்லியிருக்கு, பார்த்துருக்கிறோம். ஆக அந்த பிரம்மத்திடமிருந்த பிராணக மனக சர்வேந்திரியானி ஜாயந்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே தனித்தனியாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள இந்திரியங்கள் ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், எது தோற்றுவிக்கப்பட்டுள்ளதோ அது நிலையற்றது. காரணம் என்ன? அதற்கு முன் நான் இருந்திருக்கிறேனே, என்று நீ அன்று நான், ஆத்மாவாகி நான் என்றும் உள்ளவன். இந்த இந்திரியங்கள் மனதெல்லாம் என்னன்னா பஞ்சபூதங்களினால் தோற்றுவிக்கப்பட்டு அது சாத்விக அம்சத்தினால் எனக்கு வந்தது. நான் இருந்ததனால் என் மீது அவைகள் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே தோற்றுவிக்கப்பட்டவைகள் எனக்கும் பின்னால் வந்தது, நான் அதற்கும் முன்னையவன். அம்மா அப்பா எப்போ வந்தாங்க? நிச்சயமா நமக்கு முன்ன, அவங்க தான் நம்ம தோற்றுவிச்சாங்க. அதுபோல் ஆத்மாவாகிய நான் இதற்கும் முன்னையவன், முன்பு இருப்பவன். இவைகளெல்லாம் என் மீது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது பஞ்சபூதங்களோடு சேர்ந்து. ஆத்மாவிடமிருந்தே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்றால் ஆத்மா வேறு, இந்திரியங்கள் வேறு தானே. அதனால்தான் பாடுறோம், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக சொல்றேன். ஆனால் ஒருத்தர் சொல்றார், என்னிடம் இருந்துதான் என்ன மகனை காட்டி மகளை காட்டி இவன் பிறந்துள்ளான், என்னிடம் இருந்தான் பிறந்துள்ளான். அப்போ அப்பா வேறு மகன் வேறு தானே. ஆகவே ஆத்மாவிடமிருந்து தோன்றிய இந்திரியங்கள் பிருதக் பாவம், ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது. ஆக இந்த முதல் யுக்தி காரணம் என்ன என்றால், இந்திரியங்கள் படைக்கப்பட்டதால் அது ஆத்மாவுடைய சொரூபம் இல்லை. இதுதான் இங்க ஹைலைட்டா தெரிஞ்சு. இந்திரியங்கள் படைக்கப்பட்டதால் ஆத்மாவினுடைய அது சொரூபம் இல்லை. தாய்மன்னர் சொல்றது போல என்று நீ அன்று நான். ஆமா, பிரம்மத்துக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா? அப்ப ஆத்மாவுக்கு எனக்கு என்ன இல்லை. அப்ப என்ன? என்று நீ அன்று நான், அவ்வளவுதான் முடியுது. இவையெல்லாம் பிறகு தோற்றுவிக்கப்பட்டது, ஆத்மாவினா இருந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம். அவ தோற்றுவிக்கப்பட்டவை தோற்றுவித்தவனுக்கு முன்னையா பின்னையா என்றால் பின்னால் தான், வேறுபட்டது தான். ஆக இவைகள் ஆத்மாவுடைய சொரூபம் இல்லை என்றால் அது என்னுடைய சொரூபமும் இல்லை. இந்திரியங்கள் படைக்கப்பட்டதால் ஆத்மாவுடைய சொரூபம் இல்லை. ஆத்மாவுடைய சொரூபம் அல்ல என்றால் அது என்னுடைய சொரூபமும் இல்லை. ஏன்? நான் ஆத்மா. இனி 2வது காரணம் பாருங்க. உதய அஸ்தமயச்ச. உதய அஸ்தமயவ். இந்த இந்திரியங்கள் உதயம் தோன்றுகின்றது, வெளித்தோற்றத்துக்கு வருகின்றது. அஸ்தமயவ் ஒடுங்குகின்றது, அஸ்தமனமாகின்றது. இது எப்பொழுது? ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு எல்லா இந்திரியங்களும் வந்துடுது. கண்ணை முழிச்சா தெரிய எல்லாம் வந்துடுது. கண் பார்க்குது, காது கேட்குது, நாக்கு என்ன பண்ணுறது, மனசம் எங்கே காஃபி முழிச்சிட்டுன்னு சொல்கிறது. பெட் காஃபி வேறு. இந்த ஊரில் தான் பெட் காஃபி. பெட்டை விட்டு இறங்க மாட்டாரா என்ன தெரியல.
பெட்டா குடிக்க போடுது, அதை படுத்து நாம தான் குடிக்க போறோம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்பொழுது இந்திரியங்கள் என்ன ஆகிறது? அஸ்தமயவ், அது அஸ்தமனம் ஆகின்றது, ஒடுங்கி விடுகின்றது. ஜாகிரத அவஸ்தை இந்திரியங்களுடைய உதயம், ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்களுடைய அஸ்தமனம். சரி, நான் என்ற ஆத்மா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறேனா இல்லையா? இருக்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறேன், கனவுல இருக்கிறேன். ஆகவே ஆத்மாவுக்கு உதய அஸ்தமனம் என்பது கிடையாது. இந்திரியங்களுக்கு உண்டு. இந்திரியங்களும் நானும் ஒன்று, வேறில்லை என்றால் நான் எப்பொழுதெல்லாம் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்திரியம் இருந்துதான் ஆகணும் இல்லையா? அஸ்தமனம் இருக்கக்கூடாது. கனவுல நான் இருக்கேன், இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் ஒடுங்கி இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்களே இல்லை இல்லையா? அஸ்தமனம் ஆயிடுது. இந்திரியம் பிருதக் பாவம், என்னிடம் இருந்து வேறுபட்டது தான். அதனாலே சொல்றார் நான் இந்த இந்திரியங்கள் இல்லை. இதுவும் ஒரு காரணமாக சொல்றார். இந்திரியங்களுக்கு தோற்றம் ஒடுக்கம் உள்ளது, ஆகவே அவைகள் நான் இல்லை, ஆத்மா அல்ல. இந்திரியங்களுக்கு தோற்றம் இருப்பதனால், பிறப்பு இருப்பதனால் இந்திரியங்கள் என்னிடம் தோன்றியது. இந்திரியங்கள் வெளி தோற்றத்துக்கு வந்து ஒடுங்குகின்றது. ஆகவே தோன்றிய ஒடுங்காத நான் என்ன? ஆத்மா. ஆகவே நான் என்ற சொல்லுக்குள் இந்த இந்திரியங்களை, மனதையும் புத்தியையும் கொண்டு வராதே, வரக்கூடாது சொல்றார். சரி, இவ்விதம் தெரிந்தால் என்ன பலன்? உடனே பலஸ்ருதியை சொல்றார். தீரக மத்வா ந சோச்சதி. தீரக ஞானி, இதை இப்படி அறிபவர், மத்வா இவ்விதம் அறிந்து, ந சோச்சதி துயரப்படுவதில்லை. எதை அறிந்த தீரன் துயரப்படுவதில்லை? மேலோட்டமாக பார்த்தா ஒரு சம்பந்தமும் புரியறதில்லை. இந்திரியங்கள் தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது, இதை தெரிந்து கொண்டால், இந்திரியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதை தெரிந்து கொண்டால் ஒருவனுக்கு துயரம் இல்லை. இங்க கேள்வி என்னன்னா, துயரம் இல்லாததற்கும் இந்திரியங்கள் தோன்றுவதற்கு ஒடுங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி கேட்டுடணும். மந்திரத்தை படித்தா நமக்கு தெரியாது, ஆனால் இந்த கேள்வி நம்ம மனசில் நியாயமாக வந்துடணும். வரவில்லை என்றாலும் ஆசிரியர் அந்த கேள்வியை எழுப்பி நமக்கு பதிலும் சொல்லுகின்றார். சில நேரத்தில் இப்படிலாம் சந்தேகம் வருமா நமக்கே தோன்றாது. காரணம் என்னென்னா, நம்ம பெற்ற ஞானம் இருக்க திடமாக இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அந்த ஞானமானது நமக்கு பலன் தராது. ஆகவே திருட ஞானம் வரணும், அதற்காக சொல்கிறேன். அதுக்காக கேள்விகளை எழுப்பி பதிலும் கிடைக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்கள் கிடையாது, ஜாகிரத்தில் இந்திரியங்கள் வந்தாயிற்று. இதை தெரிந்து கொண்டால் துக்கமெல்லாம் போய்விடும் சொல்றாரு. எப்படி? ஆழ்ந்து சிந்தித்து தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரியத்துடன் நான் என்று சொல்லிருந்தால் அந்த இந்திரியத்துக்கு வருகின்ற மான அவமான நஷ்டங்கள் லாபங்கள் எனக்கும் வரும். இந்திரியங்களிலிருந்து என்னை வேறுபடுத்தி கொண்டால், அந்த இந்திரியங்களுக்கு சாட்சியாக நான் இருந்தால், கண்ணு பார்க்குது உண்மைதான், காது கேட்குது உண்மைதான், இதெல்லாம் பார்க்கின்றது கேட்கின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக சாட்சியாக இருப்பது நான். அது வேற, இது வேற. இது நான் வேறு. பார்க்கின்ற கேட்கின்ற காட்சிகள் எல்லாம் மாறினாலும் கூட மாறாத ஒருவனாக இவைகளை எல்லாம் சாட்சியாக இருந்து நான் பார்த்து கொண்டுள்ளேன், கேட்டுக்கொண்டுள்ளேன். எனக்கு இந்திரிய நிமித்தமாக அதற்கு வரும் பாதிப்பு சோகமும் எனக்கு கிடையாது. அப்ப என்ன ஆகும்? நம்முடைய மனம் புத்தி உடலை பிறர் நிந்தித்தால் ஏன் நமக்கு கோபம் வருகின்றது? நானே அதில் சேர்த்து விட்டதனால் கோபம் வருகின்றது. நானே அதில் சேர்த்து விட்டதனால் எனக்கு கோபம் வருகின்றது. பஞ்ச பொறியை உயிரெனும் அந்த பஞ்சமர செஞ்சவை எம்மை தரிசிப்பது என்னாலும். தாய்மன்னர் சொல்றார் பஞ்ச பொறியை. இந்த இடத்துக்குள்ள நல்லா இன்னும் 2-3 பாடல் இருக்கும், பார்க்க போறோம். பராபரக்கு என்னால் கண்ணில் நான் என்ற சொல்லுடன் நம்முடைய மனம் புத்தி இவைகளை சம்பந்தப்படுத்தி கலந்து விடுவதால், சேர்ந்து விடுவதால், சேர்ந்து புரிந்துள்ளதால் இவை பிருதக் பாவம், வேறு வேறு என்று பிரித்து புரியாததனால் வருகின்றது. அவைகளை பிரித்து புரிந்து விட்டால் பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்று புரிந்து அந்த அறிவில் நிலை பெற்றிருந்தார் இந்த துயரங்கள் நமக்கு இல்லை. சோச்சத்தி, அவன் துயரப்படுவதில்லை. இந்திரிய நிமித்த துக்கம் அவனுக்கு இல்லை சொல்றார். அது நானா நினைக்கிறதுனால அதை பற்றிய வருகின்ற மான அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வந்துதான் நினைக்கிறோம்.
இங்க இந்திரியம் என்றால் மனம், புத்தி எல்லாம், சரீரம் எல்லாத்தையும் சேர்த்துடுறார். அதனால தான் பாரு இன்னொரு இடத்துல சொல்ற, அந்த கரணம் உயிராம் என்ற அந்தரங்க சிந்தை கணத்தில் எம்மை தரிசிப்பது என்னால். அந்த கரணம் உயிர் நினைக்கிறாங்க இல்லையா, அது இல்லை என்று நான் தெரிந்து கொண்டு நான் என்னையே நான் எப்பொழுது தெரிந்து கொள்வேனோ சொல்றார் தாய்மன்னர். அந்த கரணம் உயிராம் என்ற அந்தரங்க சிந்தை, அந்த சிந்தை அதுதான் உயிர் நினைக்கிறாங்களே, அது இல்லைன்னு சொல்றார். அப்படி நினைச்சுக்காது சொல்றார். தேர்ந்து அறிவது என்னால், அது நான் இல்லை என்று தேர்ந்து அறிந்து கொள் சொல்றார். எல்லாம் உபநிஷத்து வாக்கியங்கள், வார்த்தை கருத்துக்கள் தான். அடுத்து பாரு, முக்குணம் ஜீவன் என்னும் மூடத்தை விட்டருளால் அக்கணமே எம்மை அறிந்து கொள்வது என்னாலும். அக்கணமே இந்த 3 குணம் நான் இல்லை, இந்த அந்தக்கரணம் நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை. ஒரே பாட்டில் ஆனந்த கழிப்பில் சொன்னால் தனித்தனியாக பராபர கண்ணில் எண்ணாட்கண்ணில் அழகாக சொல்லியிருக்கா. ஆக இதன் நிமித்தமாக எனக்கு வருகின்ற துக்கம் எதுவும் எனக்கு இல்லை. ஏன்? அவைகள் நான் இல்லை என்று நன்கு அறிந்துள்ளதால், புரிந்துள்ளதால். இன்னொன்று இருக்கு, இந்த மூச்சு இருக்கு, அதுதான் கடவுள் சொல்றாங்க பாருங்க. அதை கூட அழகா சொல்ற, காலை உயிர் என்னும் கலதிகள் சொல் கேளாம சீலமுடன் எம்மை தெரிந்து கொள்வது என்னால சொல்வார். காலை சொன்னா, காலுன்னா அந்த காற்றைய மூச்சையே சொல்றாங்க பாருங்க. சில பேர் இந்த வாசி யோகம் அதெல்லாம் சொல்லிட்டு மூச்சு காற்று தான் உயிர் ஜீவன் சொல்றாங்க பாருங்க. அதுவும் மனசு அடங்க அமைதி பெற்று இருக்கிறது ஒரு உபாயமே தவிர மூச்சு காற்று கடவுள் இல்லை, நான் ஜீவன் இல்லை. நிறைய பேர் அதை ஜீவன் சொல்லிக்கிட்டு காலை உயிரன்னு கலதிகள் சொல் கேளாம பிராணனே உயிர்னு சொல்றாங்க, அது கிடையாதுன்றார் தாய்மலரும் சொல்றார், சாஸ்திரமும் சொல்லுகின்றது. மேலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்கள் ஒடுங்கி இருக்கின்றது அல்லது இல்லை. அங்கே எப்படி இருக்கும்? நாமோ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்கள் இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறேன். ஆனால் அங்கே எழுந்த பிற்பாடு ஆனந்தமாக இருந்தேன்னு சொல்கிறேன். அப்போது நான் அங்கே என்னவா இருந்தேன்? ஆனந்தமாக இருந்தேன். நான் இருந்தேன், இல்லாமல் இல்லை. அங்கே துயரமும் இல்லை. அப்போ அது நான் இல்லை, ஆனால் நான் இருந்தேன். எந்த நான் இல்லை? இந்திரியங்களோடு சேர்ந்த நான் இல்லை, நான் இருந்தேன். அப்படி யோசிக்கணும். நான் அவன் இல்லைன்னு சொல்றா போல. வேதாந்தத்துல ரொம்ப முக்கியம் இந்த சம்பந்தம் தான். இந்த ஞானத்துக்கும் அந்த துக்க நிவர்த்திக்கு என்ன சம்பந்தம் என்றால், அது புரிஞ்சால்தான் அந்த ஞானம் நேரடியாக பிரயோகித்து தரும். அதான் பார்த்த பாட்டு, அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரு நாள். இந்த அறிவை அறிவது தான் என்னவா, நான் எதையெல்லாம் அறிகின்றேன், எதையெல்லாம் பார்க்கின்றேன், எதையெல்லாம் நுகர்கின்றேன், இதோடலாம் சம்பந்தம் இருக்கோ அவையெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அவைகளோடெல்லாம் நான் சம்பந்தம் வச்சதுனால அதனுடைய சம்பந்தத்தினால் துயரப்படுகின்றேன். இவைகள் எதுவுமே உண்மையில் எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று புரியும் பொழுது, அதனால் வருகிற நலங்கேடு எதுவுமே எனக்கு இல்லை என்று நாம் உணரும் பொழுது, அவைகள் வருகின்ற துயரம் எதுவுமே எனக்கும் இல்லை. இருந்தால் மேல் மனசோட போகும், ஆழ் மனதிற்கு அது செல்வதில்லை. இன்னும் 7-8 மந்திரங்களில் பஞ்சகோஷ விவேகம் வரும். ஏற்கனவே நான் பார்த்திருக்கின்றோம், அதையும் பார்க்க. 7வது மந்திரம் 7-8 ரெண்டுத்து சேர்த்தே பார்க்கணும். இந்திரியேபிய பரம் மனஹ மனசத்வம் உத்தமம் சத்வாததி மகானாத்மா மகதோ வியக்த உத்தமம். 8வது மந்திரம் அவ்யக்தாத் பர புருஷः வியாபகோ லிங்க ஏவ ச யம் ஞாத்வா முச்யதே ஜந்துः அமிர்தத்வம் ச கச்சதி. 7-8 மந்திரம் ரெண்டு சேர்த்து பார்க்கறதுக்கு காரணம், 2 மந்திரத்துக்கு கருத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இந்த மந்திரத்தை என்ன பண்ணிடுறார் கடைசியில் 8வது மந்திரத்தில், ஏதோ யமதர்மராஜா கொஞ்சம் கோபம் வந்துடு, திட்டிடுறார். ஜந்துகுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் திட்டுறாருன்னா என்ன,
ஜந்துவானவன் தன்னை புரிந்து கொண்டு ஆத்மாவாக வந்து விடுகின்றான். அது ஒரு திட்ட வாக்கியம் போல் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மந்திரமும் முதலாவது அத்தியாயத்தில் இந்த உபநிஷத்துல 3வது வெள்ளியில இருந்த 10, 11வது மந்திரமும் இந்த 2வது அத்தியாயம் 3வது வெள்ளியில் வந்துள்ள 7, 8 மந்திரமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருக்கும். ஆமா, 1, 2 வார்த்தைகள் தான் மாறி இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். முதலாவது அத்தியாயத்துல வந்த 1, 3 முதலாவது அத்தியாயம் 3வது வெள்ளி 10, 11வது மந்திரம். இங்க 2வது அத்தியாயம் 3வது வெள்ளி 7, 8 மந்திரங்கள் ரெண்டும் சேம். ஒரு 2, 3 வார்த்தையை மாற்றி இருக்கின்றார், மற்றபடி அதே தான் வருது. நம்ம அங்கே பார்த்தோம், கொஞ்சம் விஸ்தாரமாகவே பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். இங்கே அதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. இந்த பரம் என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் சமஷ்டி புத்தி மேலானது, சமஷ்டி புத்தியை காட்டிலும் காரண சரீரம் அல்லது மாயை மேலானது, மாயையை காட்டிலும் பிரம்ம மேலானது. இதுதான் என்னோட சாரமாக நம்ம பார்த்த கருத்துக்கள். அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். ஒன்று சொல்லி கடைசியில் எல்லாவற்றையும் மேலானது, எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அதிஷ்டானமானது பிரம்ம. ஏன் இவ்வளோ சொன்னார்னா, அந்த பிரம்மமே அகம் நான், அது சொல்றதுக்காக தான். ஆக அங்கும் வந்தது, இங்கும் வந்துள்ளது. ஆகவே ஆச்சாரியர் என்ன செய்யறாருங்க, பூர்வவத்துன்னு போட்டுடுறார். அதே போல இங்கும் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து போயிடுறாரு அவர். பூர்வவத்து பாஷ்யத்துல போட்டுடுறார். நாமும் அப்படியே புரிஞ்சுக்குவோம். மந்திரார்த்தத்தை பார்ப்போம். இந்திரிய பரம் மனக, இந்திரியங்களை காட்டிலும் மனது மேலானது. பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு போகின்றார். சாஸ்திரத்தில் இதற்கு அருந்தது தர்ஷன நியாயம் சொல்லுவாங்க. அருந்ததி ஒரு நட்சத்திரம், சிறியது. அதை பார்க்கணுன்னா சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு பார்க்க தெரியாது. பார்த்து பழகிறவங்களுக்கு இது அருந்ததி நட்சத்திரம் தெரியும். முதல்ல என்ன பண்ணுவாங்க, நிலாவை காட்டுவாங்க. பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒன்று ஒன்றா காட்டி அப்புறம் இங்கே இடத்துல பாரு இருக்கு பாரு, அதுதான் அருந்ததி நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. ஆழத்து மரங்கள் காட்டி அதில் உள்ள கிளைகள் காட்டி அந்த கைவில் வந்துட்டு ஒரு பாட்டு வரும். ஆமாம், அருந்ததி நியாயம். ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷமான ஆத்மாவை காட்டுவது போல. அது பாட்டு ஒன்று அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அந்த பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அதே போல ஸ்தூலமாக ஆரம்பித்து அது சூக்ஷமான ஆத்மாவிடம் செல்வது தான் அருந்ததி தர்ஷன நியாயம். அப்படி அதைத்தான் இங்க சொல்றார். இந்த பரம் என்ற வார்த்தைக்கு 3 பொருள் பார்த்திருக்கோம். ஒன்று சூக்ஷமம், ஒன்று வியாபித்துள்ளது, அடுத்து 3வதாக ஆத்ம சமீபம். ஆகவே ஆத்மா இந்திரியங்களை காட்டிலும் மனதின் பக்கத்தில் உள்ளது, மனதை காட்டிலும் புத்தியின் பக்கத்தில் உள்ளது. அதே போல மனம் இந்திரியத்தை காட்டிலும் சூக்ஷமமாக இருக்கின்றது, இந்திரியத்தை காட்டிலும் மனம் அதிகம் வியாபித்துள்ளது. ஒன்று சூக்ஷமமாக ஆக வியாபகம் அதிகமாகும். ஆக ஆத்மாவுடைய சமீபமாக உள்ளது. அதே போல தான் இங்கேயும் அந்த மந்திரத்தை என்ன விரிவாக பார்த்தோமோ, முடிஞ்சா குறிப்பு வச்சிருந்தா பாருங்கோ, அதே போல தான் இங்கேயும் வரும். மிக மிக சூக்ஷமமாக இருப்பது மனம், எதை காட்டிலும் இந்திரியத்தை காட்டிலும். ஆக மனசக சத்துவம் உத்தமம். இங்கு பரம் என்பதற்கு பதிலாக உத்தமம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறார். மனசக மனதை காட்டில சத்துவம், இதுவும் புதிய சொல் தான். சத்துவம் என்றால் இங்கு புத்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த படித்தவங்களுக்கு படித்தா அந்த இடத்துல இது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உத்தமம் என்றால் பரம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது. இனி நாம் பஞ்சகோஷ விவேகத்தில் ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.